அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எடியூனரா பிரைவேட் லிமிடெட். இப்ப எடியூனரா பிரைவேட் லிமிடெட்ல நம்ம எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிளாக் செயினோட டெஸ்ட் நெட் பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது. ஸோ, அத பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செயினோட நேம் இடிஎன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால. ஸோ, எஸ்டர்டே நாங்க சொன்னோம். ஜனவரி ஆர் பிப்ரவரில வி ஆர் கோயிங் டூ த பிக் அனௌன்ஸ்மென்ட். ஸோ, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் பில்டிங் சைட். இப்ப இடிஎன் செயின் டாட் இன் அப்படின்னு போட்டாவே வரும். ஸோ, நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன பண்ண போறோம்? அதுக்கான ரோட் மேப் என்ன? நம்மளுடைய டெக்னிக்ஸ் என்ன? எங்களுடைய டீம் சைஸ் என்ன? ஒயிட் பேப்பர், ரிசோர்ஸஸ் என்னென்ன லாங்குவேஜ்ல பில்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு கோட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ எப்படி போகும்? அப்புறம் சாக்ரிஃபைஸ் ஃபேஸ வந்து இப்ப ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்க கம்ப்ளீட்டா முடிக்கல. ஸோ, அத வந்து ஓப்பன் பண்ண போறது எப்போ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, வி ஆர் ஓப்பனிங் ஜனவரில தான் ஓப்பன் பண்ண போறோம் நாங்க. அது எல்லாமே எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வெப்சைட்ல உங்களுக்காக நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ட நீங்க ஸ்க்ரோல் பண்ணாவே கீழ வரும். இப்ப என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்மட்ட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆஃப் பிளாக் செயின் அதாவது கம்பேர் பண்ணியிருக்கோம். எங்களுடைய செயின் எடியூனரா செயின், எத்தீரியம், பிட்காயின், சொலானா, கார்டினோ இது பூரா செயின். இப்ப இது பார்த்தீங்கன்னா, செயின் அண்ட் காயின் தேர் ஆர் த டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, இப்ப காயின்ங்கிறது நீங்க காயின நீங்க ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் அப்டின்னா, அது ஏதாவது ஒரு செயின்ல தான் நீங்க அனுப்ப முடியும். ஸோ, அ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ, நாங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்டிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, எடியூனரா செயினோட அட்வான்டேஜ் 167 ஃபாஸ்டர் தென் எத்தீரியம். அதாவது நியூ மாடர்னா இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமேவும் வி ஆர் பில்ட் இட். மாடர்ன் டெக்னாலஜி வச்சு தான் இது பண்ணியிருக்கோம். அப்புறம் நெட்வொர்க் இது வந்து ஒரு மாக் டேட்டா. ஸோ, ஒரு டெமோ டேட்டா நான் எடுத்து நாங்க ரன் பண்ணி பார்த்தோம். நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே ரன் பண்ணி பார்த்தோம். அந்த டெமோ டேட்டா எல்லாமேவும் உங்களுக்காக புரியணுங்கிறதுக்காக ஈஸியா நாங்க குடுத்துருக்கோம். ஸோ, இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு எக்கோசிஸ்டம் பிளாட்ஃபார்ம். இந்த எக்கோசிஸ்டம் மூலமாக பார்த்தீங்க அப்டின்னா, நியூ வேவா ஒரு எஜுகேஷன் பில்ட் ஆகட்டும், ஸோ ஒரு பிளாக் செயின் ஆகட்டும், ஆ எல்லாத்தையுமே வந்து ஒரு புதுவிதமா சொல்லப்போறக்கூடியது எது அப்டின்னா, எடியூனரா பிரைவேட் லிமிடெட். இந்த பிளாக் செயின் அப்டின்னு நம்ம நெனச்சாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் செக்யூர்ட் அதாவது பெர்ஃபெக்ட் செக்யூரிட்டி அப்டின்னா எது அப்டின்னா பிளாக் செயின் தான். நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5 to 6 டேஸ் பண்றதுக்கு பதிலா, ஸோ பிளாக் செயின் மூலமாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 5 to 10 செகண்ட்ஸ் தான். கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். இதுல ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்டின்னா, எந்த காரணத்த கொண்டும் நீங்க ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ட வந்து பிளாக் செயின் மூலமாக கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ, அதுக்கான அத்தாரிட்டி எல்லாமே யார்ட்ட இருக்கு அப்டின்னா, யுனிவர்சிட்டி, இன்ஸ்டிடியூஷன் அவங்கட்ட மட்டும் தான் இருக்கும். அதனால இதுல வந்து ஒரு ஃபேக் அப்டிங்கிற ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது. ஈஸி டூ ஃபைண்ட். ஃபேக் அப்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஈஸியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அது எவ்வளோ இருக்கு? அ டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம்? பிளாக் டைமு, அ கேஸ் பிரைஸு இது எல்லாமே நாங்க போட்டிருக்கோம். கேஸ் பிரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மார்க் டேட்டா தான். இதுவரைக்கும் கம்ப்ளீட்டா டெஸ்ட் நெட்ல ரன் பண்ண எல்லா டேட்டாவும் எடுத்து ஒரு மார்க் டேட்டாவ தான் நாங்க இதில ஃபீட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போட்டுருவோம். 100 வேலிட் லெட்டர் வரைக்கும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இது வேலிட் லெட்டர் வச்சு செக் இன் பண்ணி பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட் மேப் ஃபேஸ் 1ல என்ன பண்ணியிருக்கோம், ஃபேஸ் 2ல என்ன பண்ணியிருக்கோம், ஃபேஸ் 3ல என்ன பண்ணியிருக்கோம் நாங்க. ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 இதில பார்த்தீங்க அப்படின்னா, பாதி முடிஞ்சது. இதுவுமே இன்னும் நாங்க அப்டேட் பண்ணணும். இது வீக் அப்டேட் பண்ணுவோம். ஏர் டிராப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எங்க டோக்கன் இப்ப எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் நெறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்ப அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபாரின் கிளையன்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்காகவே இப்ப இந்த செயின வேகமா நான் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இப்ப அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு தகுந்தாப்புல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 1 அப்படின்னா நாங்க 10x ரிட்டர்ன்ஸ் குடுப்போம். அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ட வந்து நாங்க உறுதியா கம்ப்ளீட்டா நாங்க மாத்தி வச்சிருப்போம். ஜனவரி அண்ட் பிப்ரவரில பெரிய அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்லருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்ப ரூ. 1,00,000னா நாங்க ரூ. 10,00,000 ரிட்டர்ன்ஸ் குடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு தான் எங்களோட ப்ராஜெக்ட். இப்ப பண்ணலாமான்னா, இப்ப எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி இது ஃபினிஷ்டு இந்த வொர்க். ஸோ அந்த அளவுக்கு நாங்க மெனக்கெட்டுருக்கோம். இந்த செயின பொறுத்தவரைக்கும் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கோம். எடினோரா செயின் மிஷன் என்ன? விசன் போட்டிருப்போம். கோர் வேல்யூ. ஸோ என்னென்ன எவ்வளோ இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்க ரெடியா இருப்போம் பை பண்றதுக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நாங்க போட்டு வச்சிருக்கோம். எங்களுடைய டீமோட சைஸு, அட்வைசர் போர்டு இது எல்லாமே போட்டிருக்கோம். இது போக பார்த்தீங்க அப்டின்னா, ஒயிட் பேப்பர். ஒரு பிளாக் செயின் அப்டின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒயிட் பேப்பர். ஸோ 1 ட்ரில்லியன் சப்ளை வந்து நாங்க அப்டேட் பண்ணியிருக்கோம். இது 369 பில்லியன் டோட்டல் சப்ளை. ஸோ இந்த சப்ளை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1 ட்ரில்லியனா நாங்க அப்டேட் பண்ணி இம்யூட்டபிளா மாத்திருக்கோம். ஸோ இம்யூட்டபிள் சப்ளை அப்டிங்கிறது என்னது அப்டின்னா, எந்த காரணத்த கொண்டும் அந்த சப்ளை அ அ செயினே பிரேக் ஆனாலும்
பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா கூட அந்த சப்ளைல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அட்மின் கீ வச்சிருப்பாங்க. அட்மின் கீ வச்சு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சப்ளை வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வி ஆர் கம்ப்ளீட்டா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பேஜ், என்ன ப்ராப்ளம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு, விசன் அண்ட் டிசைன் பிரின்சிபல், சிஸ்டம் மாடல் த்ரெட் அசோசியேஷன், ப்ரோட்டோகால் ஓவர்வியூ, கீ ஃபார்முலா இது எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு ஒயிட் பேப்பருக்கு தேவையான எல்லா கன்டென்ட் யூஸ் கேஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ரோட் மேப் எப்படி எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் செயின் இது ஒரு பிளாக் செயின் தானா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். இப்ப லேட்டஸ்ட் பிளாக், ப்ரீவியஸ் பிளாக் இது எல்லாமே மார்க் டேட்டா தான். இது கம்ப்ளீட்டா என்னது அப்படின்னா, மார்க் டேட்டா தான். ஸோ, இதுக்கு நாங்க என்னென்ன கோடு எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் வேலிடேட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே ஒரு மார்க் டேட்டா வச்சு உங்களுக்கு டிஸ்ப்ளே காமிக்கும். இட்ஸ் a ட்ரஸ்ட் பேஸ்டு. ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ட். ஸோ, இத ட்ரஸ்ட் பேஸ்டா நாங்க ஒவ்வொன்னா காமிக்கிறோம். அப்புறம் டெவலப்பர் கைட். இந்த டெவலப்பர் கைட பொறுத்தவரைக்கும் என்னென்ன லாங்குவேஜ்லாம் நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பேக் அண்ட் டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் ரஸ்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல, வெப் அசெம்பிளி இது ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய மாடர்ன் டெக் வாஷிங் அப்படிங்கிறது. ஸோ, அத நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்ட் பிளஸ் டைப் ஸ்கிரிப்ட். டேட்டா பேஸ பொறுத்தவரைக்கும் SQL லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்க. பிளாக் சைன் ஸ்டோரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ, அதுக்கு நெறையா இன்னும் SQL லைட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில டெக் இருக்கு. அது எல்லாமே யூஸ் பண்றோம் நாங்க. அப்புறம் மானிட்டரிங் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோமோத்தியஸ் இது இது ஒரு மாடர்ன் டெக்கு. ஸோ, ரஸ்ட், பேக் அண்ட் ஆர்க்கிடெக்சர், பில்ட் எப்படி பண்ணியிருக்கோம். ஸோ, அதுக்கான செட்டப் இது எல்லாமே குடுத்துருக்கோம். அ அ GitHubல வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணல நாங்க இன்னும். அது இந்த வீக்ல அதுவுமே பூஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால இன்னும் பூஸ்ட் பண்ணல. GitHubலயே நாங்க பூஸ்ட் பண்ணுவோம் எங்களோட ப்ராஜெக்ட்ட. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்னலாம் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்க மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், ரெவென்யூ ப்ராஜெக்ஷன் எப்படி இருக்கும், டோக்கன் சைடு எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு பேஜாவே நாங்க ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோட் வேல்யூ இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதுவரைக்கும் யாருமே பண்ணாது. ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கோட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, இது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப லைன் ஆஃப் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, 50,000 பிளஸ் லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. ரஸ்ட் பேக் எண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மட்டுமே நாங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ, டோட்டலா இது ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோட் வேல்யூ மட்டும் இன்னைக்கு நிகர மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4.7 க்ரோர்ஸ் டோட்டலா. ஆனா மொத்தம் டோட்டல் நாங்க இது போக இன்னும் எக்ஸ்சேஞ்ச் இப்ப இதோட நாங்க நிப்பாட்ட மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு வாலெட் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம். ஸோ, அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஸ்வாப் பண்ண வைப்போம். ஒரு நியூ எக்கோசிஸ்டம் போவோம். மொத்தமா கோட் வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னாவே 22 க்ரோர்ஸ் 22 கோடி கிட்ட போகும். எங்களோட கோட் வேல்யூ மட்டுமே. ஸோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் வேற டெவலப்பிங் டீம் அது எல்லாமே நாங்க ஒவ்வொன்னா உட்காந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சாக்ரிஃபைஸ் ஃபேஸ். இந்த சாக்ரிஃபைஸ் ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒரு இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ, இது எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சு வச்சாச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே எங்களோட ஸ்டைல் அதாவது என்னோட ஸ்டைல் எப்பவுமே என்னது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்ட கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு தான் மார்க்கெட்ல என்ட்ராங்கமே தவிர, நான் பண்றேன் என்னை நம்புங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ, எங்களோட இன்வெஸ்டர்ஸ் இஸ் ரொம்ப ஒரு நம்பிக்கையானவங்க. அவங்களுக்காகவே நெறைய மெனக்கெட்டு நாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆம் இப்படி ஒரு வெப்சைட்டே நீங்க பார்த்திருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிளாக் செயின். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷனல் ஓரியன்டான ஒரு பிளாக் செயினு. ஸோ, அதுக்குன்னு எவ்வளோ ப்ராசஸ் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்மளுடைய டிஆர்பி ஸ்டூடண்ட்ஸுக்காக இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பகிர்ந்துக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இவரு சிஎஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சிஎஸ் கேண்டிடேட், எம்டெக், எம்.இ எல்லாமேவும் நீங்க எல்லாமேவும் அ எடியூரோ பிரைவேட் லிமிடெட் மட்டும் தான் ஒரு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எவ்வளோ ஸ்ட்ரென்த்தனா இருக்கோம். எங்கனால இருக்கக்கூடிய டாப் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வி ஆர் டேக்கிங் த கிளாஸஸ் அண்ட் டெவலப்டு ப்ராஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க நம்பி நெறைய காச குடுத்து தொலைச்சுறீங்க. ஸோ, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இவ்ளோ விஷயங்கள நாங்க உங்களுக்கு லைவாவே காமிச்சுட்ருக்கோம். இது எல்லாமே லைவா இருக்கிறது. நீங்க இன்டர்நெட்ல அடிச்சாவே வரும். எல்லாமே லைவ் டேட்டாஸ். நீங்களே ஃபீட் பண்ணி பார்க்கலாம். இத காப்பி பண்ணி ஒரு Google LLMலயோ, ChatGPTலயோ போட்டு இதோட ஒர்த்து இது எல்லாமே நீங்களே கேட்டாவும் டீட்டெயில்டா அது சொல்லும். இது இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. டெஸ்ட் நெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உங்க முன்னாடி போணும். இதுக்கு இவ்வளோ வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா சொல்லி ChatGPTல நீங்க போட்டாவே டீட்டெயில்டா சொல்லும். ஸோ, அந்த அளவுக்கு வி ஆர் பில்ட் இட். அத Google LLMலயோ நீங்க ChatGPTல போடும்போதே அவ்வளோ தூரத்துக்கு டீட்டெயிலா உங்களுக்கே சொல்லும். தெரியலன்னா கூட. அதனால அ நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் அ அ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டெக் இஸ் வெரி வெரி டிஃபரண்ட். ஃபியூச்சர் நம்ம கையிலேயே இருக்கு. நம்ம பக்கத்திலேயே இருக்கு. நான் உங்க கூட இருக்கேன். ஸோ, எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்திக்க முடியுமோ நல்லா பயன்படுத்திக்கங்க. பெரிய அளவுக்கு நம்ம இணைந்து பயணிக்கும்போது பெரிய அளவுக்கான சக்சஸ் இருக்கும். கண்டிப்பா. எடியூரோ பிரைவேட் லிமிடெட்ல அ பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த நகர்வுகள நாங்க வந்து நகர்த்தப் போறோம். இது பெரிய அளவுக்கு இருக்கும். அதாவது நீங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான அ எக்ஸ்ட்ரார்டினரி
டெவலப்மெண்ட் அண்ட் செக்டார்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெறைய ஃபாரின் கிளையண்ட்ஸ் கூட நாங்க கனெக்ட் ஆவோம். அ நெறைய ப்ராஜெக்ட்ஸ வந்து அ டெவலப் பண்ண போறோம். ஸோ நீங்க எங்க கூட ஜாயின் ஆகும்போது, பெரிய அளவுக்கு உங்க லைஃப்ல டர்ன் ஓவர் இருக்கும். ஸோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேற அ வேற மாதிரியான டவுட்ஸ் ஏதாவது இருந்து அப்டின்னா, ஒன்லி ஃபார் த வாட்ஸ்அப். நாங்க ஒரு 1 வீக்குக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஓவர்சீஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்டா நாங்க வந்து கனெக்ட் பண்ணி ஒரு சில அப்ரூவலுக்காக நெறையா பேச வேண்டியது இருக்கிறதுனால, நான் என்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல எனி இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க போடுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.